வணக்கம் மைடியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே கிரியேட்டிவிட்டியின் மார்கழி உற்சவ் நாள் 23. திருப்பாவை பாசுரம் 23. மாறே மலை முழஞ்சில் மண்ணே கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்படும் பேர்த்தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமாய் போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்றுங்கண்ணே போர்த்தருளி கோப்புடையே சீரிய சிங்காசனத்தில் இருந்து யாம் வந்த காரியமாராய்ந்து தருளெரும்பவாய். இந்த 23ஆம் பாட்டில் நம்ம ஆயர்குல பெண்மணிகளும் ஆண்டாலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி மலை குகையில் ஒரு சிங்கம் அப்படியே கண் விழிச்சு அந்த கண்ணில் இருந்து அப்படியே நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி அந்த கண்ணன் வடிவம் 4 புறமும் நடமாடி பிடரி மயிர் சிலிர்த்துடுமா. அதாவது அது உடம்புல இருக்கிற அந்த முடி என்ன இருக்கு அப்படியே சிலுத்து அந்த ஒரு கர்ஜனையோட அந்த பெருமையோட என்ன பண்ணுது, அந்த சிங்கம் நடமாடிட்டு இருக்கான். அந்த மாதிரி காயாம்பூ நிறத்தை உடைய கண்ணன் என்ன பண்றாரு, நீ உன் கோவில்ல இருந்து வெளியேறி எங்களுக்காக இங்க அருள் செய்யடா கண்ணனே அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணனோட சிம்மாசனம் எப்படி இருக்கும்னா, அழகிய கலை நயத்துடன் அப்படியே செதுக்கி இருப்பாங்களா அந்த சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து நாங்க உன்கிட்ட கேட்கும் அந்த கோரிக்கைகளை செவியார கேட்டு பரிசீலனை செஞ்சு அதை நிறைவேற்ற வேண்டும். அதுல முக்கியமான ஒரு சொல் எதுனா பரிசீலனை. அதுதான் என்ன சொல்வாங்களாம், எதிர நிக்கிறது கடவுள் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம என்ன கேட்போமா, எனக்கு ஒரு வீட்டை கொடு, பொருளை கொடு, நகையை கொடு, வாகனம் கொடுன்னு எல்லாத்தையும் கேட்போமா. ஆனா அப்படிலாம் நம்ம கேட்கவே கூடாதான். நமக்கு என்ன அமையணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கோ அது நம்மளோட உழைப்பை பொறுத்தே இறைவன் என்ன படுவாராம், நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி அதை செய்வாராம். நம்ம எதுவுமே செய்யாம எனக்கு நீ கொடு, அதான் என் முன்னாடி வந்துச்சல்ல, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கக்கூடாதாம். நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. நம்மளுக்கு அது கிடைக்கணும்னு விதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா இறைவன் நம்மளுக்காக அந்த பொருளை நம்ம கிட்ட சேர்ப்பாராம். அப்படிதான் என்ன பண்றாங்களா இந்த ஆயர்குல பெண்களும், நாங்க கேட்குற கோரிக்கை நியாயம்னு பட்டால் மட்டுமே நீ எங்களுக்காக அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்படி என்னதான் அவங்க கேட்குறாங்க, அவங்க கேட்டது என்ன, அந்த கண்ண பரமாத்மனையே தானே கேட்டாங்க. அந்த கண்ணனையே எங்களுக்கு கொடுத்துருங்களே கண்ணா அப்படின்னு கேட்குறாங்களாம். அந்த கண்ணனோடு கலந்து விட்டோம் அப்படின்னா சோறு எதற்கு, வாகனம் எதற்கு, வேற இதர வசதிகள் எதற்கு எங்களுக்கு, அதுவல்லவா எல்லாவற்றையும் விட மேலானது அந்த பேரின்பம் வேற எதற்கு ஈடாகும் கண்ணனே. அதனால் நாங்கள் உன்னையே கேட்கின்றோம் கண்ணனே அப்படின்னு இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாருமே அந்த கண்ண பரமாத்மான் கிட்ட போய் முறையிடுறாங்களாம். நாளைக்கு ஜேகே கிரியேட்டிவிட்டியில் நாள் 24ஆம் நாள் பாடலும் அதுக்கான விளக்கத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம். தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே.